உங்களோட வேட்பாளர் வந்திருக்கேன். சென்னை குடிசை இல்லாத மாநகரமாக உருவெடுக்கும் என்று குடிசை மாற்று வாரியம் உருவாக்கி முத்தமிழரின் கலைஞர் உருவாக்குற குடிசை மாற்று வாரியத்தினால்தான் எப்படி ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற குடியிருப்பு பகுதி போல் குடிசைகள் எல்லாமே குடியிருப்பா மாறிச்சு. பிறகு நம் தமிழ்நாட்டு முதல்வர் 1000 விளக்கு தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு குடியிருப்பு பகுதியில கட்டி முடிச்சாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக வரேன். அப்ப 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்ல. 2011 இருந்து 2014 வரைக்கும் அதிமுக ஆட்சியில இந்த பகுதியில இருந்த முன்னாள் அமைச்சர் இப்போதைய அதிமுக சட்டமன்ற வேட்பாளர் வளர்மதி அக்கா இருந்தாங்க. 10 வருஷம் இந்த ஆட்சி காலத்துல 1000 விளக்கு தொகுதி எப்படி இருக்கு, எப்படி இருந்தது அப்படின்னு ஒரு அவல நிலை. அப்ப 2021 இருந்து 2026 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா மாம்பழம் கால்வாயை கூவம் நதி அப்படின்னு சொல்றதோட சாக்கடை கால்வாயாக இருந்து அடைப்பு ஏற்பட்டு இருந்தது. இப்ப மாம்பழம் கால்வாய் முழுவதும் நம்ம தூர்வாரி காம்பவுண்ட் வால் போட்டு சரி பண்ணிருக்கோம். அது நம்மளோட திராவிட மாடல் ஆட்சியில நடந்தது. மழை காலங்கள் வந்தா மாம்பழம் கால்வாய் நீர் அழகா தண்ணி போறதை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். இங்க மக்களோட கருத்து கணிப்பு கேட்கறதுக்கான கூட்டங்கள் நடத்துறேன். தாமஸ் சாலையில் நடத்துறேன். அப்புறம் நம்ம சவுத் போக் ரோட்லயும் மக்கள் கருத்து கணிப்பு. எதுக்கு மக்கள் கருத்து கணிப்புனா புதுசா வீடுகள் கட்டி கொடுக்கலாம் என்ற அடிப்படையில கருத்து கணிப்பு கேட்டோம். தாமஸ் சாலை மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டனால இன்னைக்கு தாமஸ் சாலை சென்னையில 65 லட்சம் 70 லட்சம் உள்ள ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் யூனிட் மக்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு யூனிட்டா கிடைச்சிருச்சு. அதை நீங்க போற வழியெல்லாம் பார்க்கலாம். உயர்ந்த தாமஸ் சாலை பில்டிங். இங்க கருத்து கணிப்பு கேட்கும் போது 2011 இருந்து 2014 வரைக்கும் அதிமுக அமைச்சர் இருந்த இந்த சட்டமன்ற இடத்துல சவுத் போக் ரோட்ல மக்களுக்கு நம்பிக்கை வரல. இடிச்சு கட்டினா திருப்பி அரசு நமக்கு கொடுப்போமா, திடீர் நகர்ல அப்புறப்படுத்தின மாதிரி அதிமுக ஆட்சி காலத்துல அப்புறப்படுத்தின மாதிரி ஆயிடுமான ஒரு பயம். இப்ப நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து உறுதிமொழி கொடுக்கிறேன். எப்படி தாமஸ் சாலை கட்டி முடிச்சனும், எப்படி சுவேதார் சாலை கட்டி முடிச்சனும், எப்படி அப்பாசாமி சாலை கட்டி முடிச்சனும், எப்படி பத்ரிக்கரை கங்கைக்கரை கட்டி முடிச்சனும், எப்படி நார்த் கிரியாப்பா கட்டி முடிச்சனும், 1000 வீடுகள் எப்படி கட்டி முடிச்சனும், அதே போல் இங்கேயும் உங்களுக்கு புதுசாக வீடை கட்டி கொடுத்தாங்க. முடிச்சுட்டு பேசுறேன். பெரியாரோட ஆளு டாக்டர் ஈழனை நம்புங்க, அண்ணன் அம்பேத்கரோட ஆளு டாக்டர் ஈழனை நம்புங்க, முத்தமிழ் அறிஞர் கலைஞரோட டாக்டர் ஈழனை நம்புங்க. நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். உங்களோட வணிக வளாகங்களை கணக்கெடுத்து எப்படி புது வீடுகள் வருதோ அந்த புது வீடுகளை வணிக வளாகம் உருவெடுத்து நம்பர் போட்டு உங்களுக்கு நான் வீடு திருப்பி உங்களுக்கு வணிக வளாகம் ஏற்படுத்துறேன்.